இங்க ஒருத்தர் அவர் பொண்ணுகிட்ட எனக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா இந்த சிப்பை கொண்டு போய் இந்த அட்ரஸ்ல கொடுத்துருன்னு ஒரு கார்டை கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு டானோட ஆளுங்க இங்க வந்து அவ பேரண்ட்ஸ அவ கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிடுறாங்க. அதை பார்த்து அவ ஸ்டன் ஆகி உட்காந்துருக்கப்ப அந்த டானோட ஆள் ஒருத்தன் அவன் முன்னாடி வந்து உட்காந்து அந்த சிப்பை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் அசந்த நேரத்துல கீழே இருந்த கத்தி எடுத்து அவன் கையில குத்திட்டு விண்டோ வழியா அவ ஜம்ப் பண்ணிடுறா. உடனே மேல இருந்து ஒருத்தன் சுட ஆரம்பிக்கிறான். அப்ப இங்க இருந்த ஸ்லாப்பு கீழே போய் அவ கவர் எடுத்துடுறா. அதுக்கப்புறமா அவ சுடுறதை நிறுத்தினதுமே அந்த சிப்பை முழுங்கிட்டு அங்க இருந்து வேகமா அவ தப்பிச்சு ஓடிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலே டானோட ஆளுங்க அவளை கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப தப்பிக்கிறதுக்காக ஒரு சூவர் உள்ள அவ போயிடுறா. அங்க இருந்து இன்னொரு ஏரியால இருக்க மேன்ஹோல் வழியா வெளியில வந்தவ யுஎஸ் எம்பசிக்கு போய் வாமிட் பண்ணி அந்த சிப் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துடுறா. அவங்க அதுல இருக்க எவிடன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்காக அவளை யுஎஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவ யுஎஸ் போறதுக்காக மட்டும்தான் அவங்களை யூஸ் பண்ணிருப்பா. இங்க வந்ததுமே பாத்ரூம் வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறா. ஆக்சுவலி அவனோட அங்கிள் ஒருத்தன் யுஎஸ்ல பெரிய கேங்ஸ்டரா இருப்பான். அங்க இருந்து நேரா அவனை தேடி போனவ அவனோட சேர்ந்து ஒரு பெரிய கில்லர் ஆகி அவ பேரண்ட்ஸ கொண்ட எல்லாரையும் பழிவாங்க ஆரம்பிக்கிறா.